உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல். ஒன்று ரெண்டு பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். அதாவது இது தனிப்பட்ட விஷயம் என்று பொதுச் செயலாளர் சொல்லிவிட்டார். செங்கோட்டையின் சட்டமன்ற கூட்ட நிகழ்வுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டிய கூட்டத்திற்கு வரவில்லை. ஆகவே அவருக்கு என்ன பிரச்சனை என்று அவரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் இயங்கப்படுகிற ஒரு இயக்கம். தொண்டர் தொடங்கிய இயக்கத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இணைத்துக் கொண்டார் என்று வரலாறு உண்டு. அப்படி தோன்றிய இயக்கத்தை 50 ஆண்டுகளுக்கு அழைத்து வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு எடப்பாடியார் 4 வருடம் 3 மாதம் ஆட்சி பீடத்திலும் இன்று 4 வருட காலம் எதிர்கட்சி என்கிற நிலையிலும் இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் 1 2 பூசல்கள் இருக்கும், கசப்புகள் இருக்கும், மன வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள், காணாமல் போய்விட்டார். ஆக பிரச்சனை சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச் செயலாளரை சந்திக்க வேண்டும். அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகமான செயல்.